பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று மகாகவி பாரதியாரின் பாடலை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. விழாவில் வரவேற்புரையாக, அச்சமும் மடமும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்பார் பாவேந்தர். அத்தகு சிறப்பு வாய்ந்த மகளிர் மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்தனையும் வரவேற்க வருபவர், வருகின்ற தலைமுறைக்கு வழிகாட்டியாக திகழ்பவர், தான் பயின்ற கல்லூரியில் பேராசிரியராக, துணைத் தலைவராக, தேர்வு நெறியாளராக, முதல்வராக என எண்ணற்ற பரிமாணங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். கல்லூரி கல்வி இயக்குனர் பொறுப்பையும் வகித்தவர். அது மட்டுமல்லாமல் இயல், இசை, நாடகம் மற்றும் 5ஆம் பாடத்திட்ட பிரிவுகளிலும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியவர். பொன்விழா கண்டு கல்லூரியின் விடியலுக்கு வித்திட்ட கும்பகோணம் கிளை உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் ஜான் மெரினா மேடம் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர்களின் மகளிர் மாநாடு, 3வது மகளிர் மாநாடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் எங்கள் கிளையின் சார்பிலும் பொறுப்பாளர்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மேலும் இந்த விழா நடைபெறுவதற்கு மிக முக்கிய, அதாவது குடந்தை என்பது கோவில் நகரம். கோவில் நகரமாம் குடந்தையில் இவ்விழா நடைபெற எல்லா முயற்சிகளையும் எடுத்து எங்களுக்கு அனுமதி கொடுத்து பரிந்துரைத்து எங்களை இது சிறப்புற நடத்த எல்லா உதவிகளும் செய்த நமது மாநில சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் செயலர் பொதுச் செயலாளர் மனோகரன் சார், மாநில துணைத் தலைவர் மாது, மாநில துணை தலைவர் உஷா ரகோத்தம், இணைச் செயலர் ரியாஸ் இக்பால், இணைச் செயலாளர் ரோகிணி தேவி மற்றும் மாநில பொருளாளர் ஞானசேகரன், அனைவருக்கும் எங்களது கிளையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் இங்கு இந்த கிளை எடுத்து நடத்துவதாக இருக்கும்போது எங்களுக்கு முன்பு விவரம் தெரியாது. நாங்கள் மகளிர், எங்களுக்கு மகளிர் மாநாடு நடக்குது என்பதே தெரியாது. ஆனால் எங்கள் பொறுப்பாளர்கள் எங்களிடம் வந்து, மேடம் நீங்கள் அந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்பித்தால் போதும், அனைத்து காரியங்களும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று இன்று வரை, இந்த நிமிடம் வரை எல்லா காரியங்களையும், அது வெனிவாகட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், வருபவர்களை உபசரிப்பாக, எல்லா விஷயங்களும் தாங்களே முன்னின்று எங்களுடைய சகோதரர்கள் செய்து இன்று சிறப்புரை நடத்துகிறார்கள். எங்களுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய கிளை தலைவர் மணி சார், முனைவர் மணி, முனைவர் ராமகிருஷ்ணன், முனைவர் அரங்கநாதன் மற்றும் சார் டாக்டர் சடகோபன், டாக்டர் சம்பத்குமார் அவர்களுக்கும் கிளை பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வருக வருக என வரவேற்கின்றேன். முக்கியமாக இன்று இங்கு தலைமை வகிக்கும் எனது பாசமிகு சகோதரி சிந்தியா செல்வி மற்றும் பாசமிகு சகோதரி பிரமிளா அவர்களை பற்றியும், மற்றும் அடுத்து வர சிறப்பரங்கத்தில் பங்கு பெறவில்லை ரோகிணி மேடம், அரங்க மல்லிகா மேடம் அனைவரை பற்றியும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு முன்பு இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் ஒரு அரசு கல்லூரி முதல்வர் மற்றும் தஞ்சாவூர் மண்டல இணை இயக்குநராக ஒரு 4 மாத காலம் நான் முழு கூடுதல் பொறுப்பில் இருந்தேன். மற்றும் இந்த கும்பகோணத்தில், கோவில் நகரமாக கும்பகோணத்தில் எனது பிறந்த ஊர், எனது நேட்டிவ். நான் இங்கே தான் படித்தேன். இந்த கல்லூரியிலேயே நான் வந்து உதவி பேராசிரியராக பணியாற்றினேன். அடுத்து தேர்வு நெறியாளர், எல்லா பதவி உயர்வுகளும் இங்கு பெற்றேன். ஆனால் அந்த ஈடுபாடுகள் எப்படி ஒரு தாய் வீட்டில் எனக்கு ஈடுபாடு இருக்குதோ அதே போல்தான் நமது சங்கத்திலும்
சார் முனைவர் சுவாமிநாதன் சார் தலைவர் அவர்களுக்கு தெரியும். 1982ஆம் ஆண்டு நான் பணியில் அமர்ந்தபோது அவர்கள் தன்னுடைய கல்வி பணி சார்ந்து, அதாவது பிசைட்ஸ் த அகாடமிக் ஒர்க், அவங்க எவ்வளோ சங்கத்தில் ஈடுபாடாக இருப்பாங்கன்று எனக்கு நல்லாவே தெரியும். அன்று அவர்களை சந்தித்தேன். அன்று அவர்களை சந்திக்கும் போது முதலாக அந்த 82லே என்னை செயலராக நியமித்தார்கள். அன்று எப்படி அவர்களை ஆற்றலோடும் ஆர்வத்தோடும் நான் பார்த்தேனோ அதே தலைவர் தான் இன்று அதே ஆற்றலோடும் ஆர்வத்தோடும் அந்த இன்முகத்தோடும் நேற்று நான் பார்த்தேன். எனக்கு மிகுந்த ஆச்சரியம். நாம் எல்லாம் 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் என பல ஆண்டுகள் இங்கே பணிபுரிந்திருக்கிறோம், ஒன்றாக பணிபுரிந்திருக்கிறோம். இப்பொழுது 60 தாண்டி, 70 தாண்டி, 80 தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இவ்விழாவை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு குடும்ப விழாவாக தான் பார்க்கிறேன். இன்று முன்னாள் திருச்சி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் மேடம், எங்களுடைய மூத்த சகோதரி அவர்கள் திருமதி இந்திரா காமராஜ் வந்துள்ளார்கள். மற்றும் பல மண்டல இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள், கிளை பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாருமே எங்களோட சகோதரர்கள். இன்னைக்கு இந்த திருமண மண்டபத்தில் இந்த விழா நடக்கும்போது நான் என்ன பார்க்கிறேன் என்றால் இது ஒரு குடும்ப விழாவாக தான் பார்க்கிறேன். குடும்ப நிகழ்ச்சி, எல்லா சகோதரர்களையும் பார்க்குறேன். எல்லா சகோதரிகளும் இந்த ரீயூனியன் கிடைக்குமா, இந்த கேதரிங் கிடைக்குமா, இந்த கெட் டுகெதர் கிடைக்குமா என பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போதும் பேப்பர் பார்க்கும்போதும் நான் யோசிப்பது உண்டு. ஆனால் இந்த 3வது மாநில மாநாட்டில் அது நடைபெறுகிறது என்றால் அதற்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த குடும்ப விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் தலைமையாற்ற வந்துள்ள நமது மாநில தலைவர் சுவாமிநாதன் அவரை பற்றி சொல்லணும்னா என்றைக்குமே தலைவர் தான். சார் என்றைக்குமே தலைவர். மிக அருமையாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் இத்தனை ஆற்றலுடன் செயலாற்ற முடியுமா என்பதை இப்போதுதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். நாங்கள் மகளிர் சிறிது ஓய்வு பெற்ற பிறகு ஓய்ந்து போய்விட்டோம். ஆனால் இன்றிலிருந்து எங்களுக்கு மிகுந்த புத்துயிர் கிடைத்து விட்டது எங்கள் சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்க்கும்போது. மேலும் சார் அவர்கள் எப்பொழுது வந்தாலும் பல போராட்டங்கள், உங்களுக்கு தெரியும் நம்ம இயக்கத்தில் பல போராட்டங்கள், எல்லா போராட்டங்களையும் நம்ம விடுவோம். சாரி, கொஞ்சம் பல போராட்டங்கள். ஆனால் எல்லா போராட்டங்களுமே நாம் வென்றிருக்கோம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு ஆத்லெட். அந்த ஓட்டப்பந்தயம் அப்படின்னு வரும்போது 1500, 2000 4x400 மீட்டர் டேஷ், 4x800 மீட்டர் டேஷ் அப்படிலாம் மிக நீளமான தூரம்லாம் ஓடி இருக்கோம். ஆனால் அந்த ஓட்டத்தை விட மிக கடினமான ஓட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம் எல்லாரும் அதை கடந்து தான் வந்திருப்போம். தடை ஓட்டம், ஹர்டல்ஸ், தடை ஓட்டம். குறைந்த தூரம், குறைந்த நிமிடம், பல தடைகள். அத்தனை தடையும் தாண்டி எவ்வளோ சீக்கிரம் நம்ம வெற்றி பெறோன்றதுதான் அதோட இலக்கு. அந்த இலக்கை நாம் எல்லாமே அடைந்து இன்று புன்முறுவலோடு ஓய்வு பெற்றும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது பொறுப்பாளர்களும் நமது உறுப்பினர்களும் நீங்கள் எல்லோரும் கொடுக்கும் அந்த ஊக்குவிப்பு தான். எனவே ஐயா அவர்களுக்கு இத்தருணத்தில் எனது நன்றியோடு அவர்களை வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மேலும் நமது பொதுச் செயலாளர் அடுத்து மாநாட்டு அறிமுக உரை முனைவர் மனோகரன் சார். மனோகரன் சார் மதுரையில் இருக்காங்க. சென்னையில் இருந்தால் என்ன, மதுரையில் இருந்தால் என்ன, கன்னியாகுமரியில் இருந்தால் என்ன, எங்கே இருந்தால் என்ன, நாம் எல்லாம் ஒரு இடம் தானே. இப்போ தான் நமக்கு நல்ல தொழில்நுட்பத்தில் எல்லாமே உடனடியாக இன்ஸ்டன்ட். அது போல் மனோகர் சார் பொறுத்தவரையிலும் நான் அவர்களிடம் ரொம்ப பழகினது கிடையாது. ஆனால் சார் தெரியும் அதாவது கும்பகோணம் கிளை தானே நடத்துகிறது, கும்பகோணம் கிளைக்கு பொறுப்பு இருக்கு, அவங்க செய்வாங்க அப்படி என்று விடாமல் எங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அழகா
இது செய்துட்டீங்களா, இந்த நிகழ்ச்சி நிரல் இப்படி வருவதற்கு நீங்கள் எல்லா வசதிகளும் செய்து தருகிறீர்களா, என்ன செய்றீங்கன்னு ஒவ்வொரு நாளும் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அது. அந்த வழிகாட்டுதல் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது என்பதை கூறிக்கொண்டு ஐயா அவர்களை வருக வருக என அனைவர் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து இம்மாநாட்டை தொடங்க வந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் எங்கள் பாசமிகு சகோதரி சிந்தியா செல்வி, கல்லூரி கல்வி இணை இயக்குனர், தர்மபுரி மண்டலம். சிந்தியா செல்வி அவர்கள் எங்களுக்கு திருமணத்திற்கு முன்பிலிருந்தே சகோதரி, எங்களோட தங்க அவங்க. அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணமாகட்டும், கல்லூரி கல்வி பணியாகட்டும், எல்லாமே எங்களோடு கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்களை பார்த்தாலே தெரியும் எத்தனை அளவு அவர்கள் ஈடுபாடுடன் இருந்திருப்பார்கள் என்று. அவர்கள் ஒரு சிந்தியா செல்வி என்ற அந்த பெயருக்கேற்ற ஒரு சிந்தனையாளர், துறைக்கேற்ற ஒரு நுண்ணோக்கு பார்வை, முற்போக்கு எண்ணம் கொண்டவர். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்காது, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்காது. ரொம்ப அருமையாக விஷயங்களை சாதிப்பாங்க. அவர்கள் சாதிக்க பிறந்த ஒரு சாதனையாளர். இன்று அவர்களை நாம் சிறப்பு விருந்தினராக பெற்றிருக்கோம் என்றால் நமக்கு இது ஒரு பெரும் பாக்கியம் என்று தான் நான் கூறுவேன். ஏனென்றால் சிந்தியான்னு சொல்லிட்டு முனைவர் சிந்தியா மேடம் அவர்களோட அந்த பண்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, குட் டீச்சர்ஸ் ஆர் எக்ஸலண்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். நாம் எல்லாருமே குட் டீச்சர்ஸ். நம்மளோட கேப்பபிலிட்டி, ஸ்கில், ரைட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் வி ஆர் ப்ரூவிங் வி ஆர் ஐடியல் டீச்சர்ஸ். அதாவது ஒரு மிகப்பெரிய மகத்தான பணியை மேற்கொண்டு இன்று ஓய்வு பெற்று இந்த பணியை ஆசிரியர் என்ற அந்த ஒரு பெரிய கெத்தோட நம்ம இருக்கிறோம். என்றுமே நம்ம ஆசிரியருக்குள்ள மதிப்பு தனி இல்லையா மேடம், சொல்லுங்க. அதனால அப்படிப்பட்ட ஆசிரியர் பணியில் அவங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி, அவங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள் என்னன்னா, அடிக்கடி சொல்லுவாங்க, மேடம் நாம் ஒரு பொசிஷனில் இருக்கோம், நாம் ஒரு பதவியில் இருக்கோம் அப்படின்னா அந்த பதவியில் நமது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பணியாளர்களுக்கும் நம் துறையை சார்ந்தவர்களுக்கும் என்னெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ, தட் இஸ் விதவுட் வயலேட்டிங் தி ரூல்ஸை வயலேட் பண்ணாமல் அதை நம்ம செய்யணும் மேடம். அதுக்கு தான் கடவுள் நமக்குன்னு ஒரு பதவியும் ஒரு பொசிஷனையும் தராங்க. அங்கு போகும்போது நம்மால் முயன்ற அளவு நம்ம உதவி செய்யணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள்னு. அந்த அழகிய பண்பை பெற்ற எனது அருமை தங்கையை இந்த அவையில் நான் உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து நமக்கு வாழ்த்துறை வழங்குவதில் ஒரு சின்ன தங்கை, அவங்க அடுத்த சின்ன பொண்ணு டாக்டர் முனைவர் பிரமிளா, முதல்வர் அரசினர் மகளிர் கல்லூரி. இன்று அமைச்சர் அவர்கள் எல்லாம் வர முடியாத சூழ்நிலையில் மேடம் அவர்கள் உடனடியாக சம்மதித்து இந்த விழாவுக்கு வாழ்த்துரை கூற வந்தார்கள். சிறிது நேரம்தான் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தோம். ஹைலி ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ், எல்லா விஷயமே அபவுட் சங்கம். அவங்க பேசினது எல்லாமே, மேடம் நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அடுத்து நாங்களும் இதை போல் நாங்கள் செய்யணும் மேடம், எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு அடுத்து நமக்கு பின்னாடி நிறைய வாரிசுகள் நம்ம வராங்க அப்படின்னு. அதனால் மேடம் பிரமிளா அவர்கள் நிச்சயம் ஹைலி என்தூசியாஸ்டிக்காக ரொம்ப நல்லா செய்வாங்கன்னு தெரியும். இன்று எங்களை வாழ்த்த வந்த உங்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து சிறப்பரங்கத்தில் இருக்கும் மேடம் ரோகிணி தேவி, எல்லாருக்குமே தெரியும், டெடிக்கேட்டட் டு சங்கம். அதாவது நம்ம கல்விப்பணி தனி, ஆனாலும் ஆயுஸ்ஃபுல்லாக சங்கத்திற்காக உழைப்போம். டெடிக்கேட்டட் பர்சன் மேடம் ரோகிணி தேவி அவர்களையும் இங்கு மிக அழகாக நமக்கு சிறப்புரை வழங்க வந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் அரங்க மல்லிகா மேடம் அவர்களையும் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் அரசு வழக்கறிஞர் கவிதா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றியுரை கூறவுள்ள எங்கள் செயலில் அனைவரும் வரவேற்புடன் இத்தருணத்தில் ஒரு சிறிய நெகிழ்ச்சியான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன நெகிழ்ச்சியான சம்பவம்னு பார்த்தா, இன்று பாரம்பரியமிக்க இந்த அரசு மகளிர் கல்லூரியில் மேடம் பிரமிளா மேடம் இப்போ முதல்வராக இருந்திருக்காங்க.
நான் இதற்கு முன்பு 2015-16 முதல்வராக இருந்தேன். பாரம்பரியமிக்க குழந்தை மாநகரின் கும்பகோணம் கோவில் நகரமாம் குழந்தை மாநகரின் அரசின மகளிர் கல்லூரி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இது சுதந்திரம் பெற்று பெற்ற பின் வந்த முதல் அரசு கல்லூரி. சுதந்திரம் பெற்ற பின் வந்த முதல் அரசு கலைக்கல்லூரி. சுதந்திரத்துக்கு முன் வந்த கல்லூரி ராணி மேரி கல்லூரி, குயின் மேரிஸ் காலேஜ். எனவே 60 ஆண்டுகளை கடந்து நின்று இன்று வெற்றி நடை போட்டு செயல்பாட்டிக் கொண்டிருக்கும் அரசினர் மகளிர் கல்லூரி ஆகட்டும், மற்றும் 150 ஆண்டுகள் கடந்து சவுத் இந்தியன் கேம்பிரிட்ஜ் என அழைக்கப்படும் ஆடவர் கல்லூரி ஆகட்டும், எங்கள் ஊரில் அது அமைந்திருப்பது சிறப்பு மட்டுமன்றி, இந்த அரசு கல்லூரியில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். 1978ஆம் ஆண்டு ஒரு நிகழ்வு என்னவென்றால், பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் எடுத்துட்டாங்க, ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்துடுச்சு. மிகப்பெரிய போராட்டம். அன்று எங்கள் கல்லூரியில், அரசு மகளிர் கல்லூரியிலிருந்து 64 பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள், இதோ முதல் வரிசையில் அனைத்து பேராசிரியர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பதிவிட நான் ஆசைப்படுகிறேன். அனைத்து பேராசிரியர்களும் 10 நாட்கள் வேலூர் சிறை சென்று போராட்டம் நடத்தி வென்று வந்தார்கள் என்பதை இங்கு உங்களுக்கு பதிவிட்டு, இந்த மகத்தான பணியை ஆற்றி எல்லா போராட்டங்களிலும் சிறப்பை பெற்று வந்த நம் ஆசிரியர் அனைவரும் எல்லா நலனும் பெற்று எல்லா வரமும் பெற்று ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். யார் பெயரையாவது நான் குறிப்பிடாமல் இருந்திருந்தால் மன்னிக்கவும். எல்லோரையும் மீண்டும் நமது சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்று இந்த குடும்ப விழாவிற்கு இந்த மண்டபத்தினை கொடுத்து நம்மளை மகிழ்வித்த நமது சகோதரர் ப்ரொஃபசர் டி.ஜி. சேதுராமன் அவர்கள், மேடம் கௌரி டாக்டர் அவர்களது கணவர், நமது ஆசிரியர் அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என அனைவர் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறேன்.